हर हर नम पार्वती पतये हर हर महादेव। ईशान सर्वबुद्ध्यानां ईश्वर सर्वभूतानां ब्रह्माधिपते ब्रह्मणोधिपते ब्रह्मा शिवो मे हस्तु सदा शिवो। உலகெல்லாம் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன். 9597180623 ஐடிவி சார்பாக ஆன்மீகம் அறிவோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் நம்மளாம் இருக்கோம். கிட்டத்தட்ட 96வது எபிசோடு இது. ரொம்ப சிறப்பானதொரு முறையில் இன்னும் 4 எபிசோடு நம்ம பேசிட்டோம்னா 100வது எபிசோடை நாம் நெருங்கி வருகிறோம். ஆகையினால இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மே மாத பலன்கள் என்று சொல்லக்கூடிய மே மாத பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். மே மாசத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நாம் பார்க்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகள் இருக்கிறது. இந்த 12 ராசிகள்ல 5 பூதங்களையும் அடக்கி வைத்திருக்கிறார்கள். நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம் அப்படின்னு 5 பூதங்களை ராசியில அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ நெருப்பு ராசிகளுக்காக 4 ராசிகள், நிலம் ராசிக்காக 4 ராசிகள், அந்த காற்று ராசிக்காக 4 ராசிகள், அப்புறம் நீர் ராசிகளுக்காக 4 ராசிகள் அப்படின்னு 12 ராசி. ஆகாயம் இந்த 12 ராசிகளுடைய தத்துவமாக ஆகாயம் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் சூரியன் முதல் நவகிரகங்களான ராகு கேதுக்கள் வரை 9 கிரகங்களும் தன்னிச்சையாக இந்த ராசிகளை சுற்றி வலம் வருவதன் காலமாக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக நிற்பார்கள். கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வாக அது இருக்கிறது. இந்த கோச்சாரத்திலே நாம் என்ன விதமான விஷயங்களை பார்க்கணுமோ அதுதான் ராசிக்கு பலன்களாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேஷத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குரு பயிற்சி வரவிருக்கிறது. நமக்கு அடுத்த எபிசோட்ல குரு பயிற்சி பற்றி தான் பார்க்க போறோம். அப்போ அந்த குரு பயிற்சி இந்த மே மாசத்துல ஆகவிருக்கிறது. சரியாக 25ஆம் நாள் இந்த மாசத்துல அந்த குரு பயிற்சி நடைபெறுகிறது. அப்போ மேஷத்திலிருந்து 4ஆம் இடத்திலே 1, 2, 3, 4ஆம் இடத்திலே கடகத்திலே இந்த குருவானவர் பயிற்சியாகி உச்சம் பெறுகிறார். அர்த்தாஷ்டம அப்படின்னு சொல்லிட்டு, அர்த்தாஷ்டமனா 8ல் பாதி தான் 4. அப்ப அந்த அர்த்தாஷ்டம இடத்திலே குரு பகவான் வரும்போது நமக்கெல்லாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாரான பலன்களைத்தான் அவர் தருவார். நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. சார், சனி பயிற்சி நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப குரு பயிற்சி சுமாரா இருக்குன்னா ஏன்னா சனி பயிற்சி ஆகி 2 வருஷத்துக்கு நமக்கு என்ன பலனோ அதுதான் கிடைக்க போகுது. ஆனா குரு பயிற்சி ஆகிறது வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பலனோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஆகையினால நீங்க இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை ஆகக்கூடிய குரு பயிற்சியை மனதளவிலே தாங்கிக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும் மேஷராசிக்காரர்கள். கிட்டத்தட்ட ஒரு 50% மதிப்பெண்களைத்தான் பெறுகிறார்கள். அவர்கள் என்ன மாதிரியான இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை வாங்கி அந்த கொண்டக்கடலை மூலமாக அந்த கொண்டக்கடலை மாலை சுவாமிக்கு சாற்றி குருவினுடைய அருளை பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறார். பரிகாரம் இதுதான். வியாழக்கிழமையில குரு பகவானை கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபடுவது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மே மாசத்துல 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுகிறார் குரு. மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டா இவங்க ஒரு பாஸ் மார்க் 35லேருந்து 40% நற்பலன்களை தான் அடைகிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இவர்கள் என்ன மாதிரியான விஷயம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே இவங்க குரு பகவானுடைய வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு ஒவ்வொரு நாளும் போய் காலமுறையோ 6லேருந்து 7 இல்லைன்னா சாயந்தரம் 6லேருந்து 7 இந்த டைம்ல போய் நவகிரகத்தை 9 முறை வலம் குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்கள் சாற்றி வழிபட்டால் ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அவர் தள்ளப்படுகிறார். அப்படி 2ஆம் இடத்துக்கு அவர் தள்ளப்படுகிற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்றது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. சில பல விஷயங்கள் இந்த மிதுன ராசிக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சச்சரவுகள், பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 60% பலன்களை பெறுகிறார்கள். நல்ல இடம் தான் குரு 2ஆம் இடத்துல அமர்வது. ஆனால் சண்டை சச்சரவுகளை சமாளிக்கக்கூடிய இடமாக அது இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கணும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும்
பெருமாள் கோவிலிலே அடிக்கடி சென்று அவர்கள் வழிபட்டார்கள் ஆனால் ஓரளவுக்கு நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி அடுத்ததாக இருக்கக்கூடிய கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெறுகிறார். சனி பயிற்சி கடகத்துக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் 70% நற்பலன்களை பெறுகிறார்கள். பணம் காசு வரவெல்லாம் சுமாராக இருக்கும். நல்லபடியான ஒரு போக்கிடத்துக்கு கொண்டு போய் விட்டுடும். குருவும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. அதை நீங்கள் சமாளித்து இந்த மாசத்தை ஓட்டிட்டோம்னா ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணா தட்சிணாமூர்த்தி வழிபாடு என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தார்களே ஆனால் ஓரளவுக்கு நல்ல பலன்களை அவர்கள் அடைகிறார்கள். அடுத்தது சிம்மம். இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்திலே குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்திலே சனி இருக்கிறார். ரெண்டுமே கொஞ்சம் இதுதான். ஆனா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி நல்லா இருக்கு, குரு பயிற்சி சுமாராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். 12ல மறைவுனா கிட்டத்தட்ட 30% பலன்கள் மட்டும்தான் அவர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி. பாஸ் மார்க் கூட வாங்க முடியாது, பணம் காசுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். ஆனால் சனி இருந்து வேலையை கொடுத்துட்டே இருப்பார். இந்த பணம்லாம் 30% தான் வரும் அப்படின் போது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் கழித்து வரும். நம்ம வேலை செஞ்சு கொடுத்துருவோம், அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு தான் அந்த காசு நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆக நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பிரதோஷ வழிபாடு செய்தார்கள் ஓரளவுக்கு நல்ல பலன்களை பெறுகிறார்கள். அடுத்ததாக கன்னி. கன்னியிலே 11ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். இந்த கன்னியிலே 11ஆம் இடத்துல அவர் அந்த இருக்கக்கூடிய குரு ஓரளவுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்குறார். கிட்டத்தட்ட 75% பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும். கன்னி ராசியிலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெருமாள் கோவிலுக்கு சென்று புதன்கிழமை தோறும் 5 முகங்கள் விளக்கு அவருக்கு பெருமாளுக்கு சாட்டினால் ஓரளவுக்கு நற்பலன்களை பெறுகிறார். 75% பலன்களை பெறுகிறார்கள் நம்ம சொல்லிட்டோம். அடுத்ததாக துலாம். துலாம் ராசியிலிருந்து 10ல் குரு பதவியை பார்ப்பார்னு சொல்லுவாங்க. நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பதவி என்னும் போது அப்பா பதவி, அம்மா பதவி, தாய் பதவி, பெரியப்பா பதவி, சித்தப்பா பதவி, எந்த பதவி வேணாலும் கிடைக்கலாம். அதனால கணவன் பதவி, மனைவி பதவி எது வேணாலும் கிடைக்கலாம். அப்போ பதவியை பார்க்கக்கூடிய இடத்துல குரு பகவான் இருப்பதனால நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். கிட்டத்தட்ட 65% பலன்களை பெறுகிறார்கள் துலாம் ராசிக்காரர்கள். என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமையிலோ அல்லது வெள்ளிக்கிழமையிலோ குரு பகவானுடைய கோவிலுக்கு சென்று குரு பகவானை வழிபட வேண்டும். மனதிலே ஒரு குருவை நினைத்து பிரார்த்தனை செய்து அது நல்ல பலன்களாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனிப்பட்ட முறையில குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசி விருச்சிகம். விருச்சிகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 8, 9ஆம் ஓடி போனவங்களுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயம் கிடைக்கும். 80% நல்ல பலன்களை கிடைக்கிறார்கள். அதே மாதிரி விருச்சிகத்திலிருந்து இருக்கக்கூடிய சனியும் நல்ல இடத்துல இருக்கிறார். 3 முக்கோண பார்வையில இருப்பதனால விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் டாப் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்கள் எந்த மாதிரியான விஷயம் பண்ணாங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தார்கள் ஏன்னா குருவோட பலன் என்ன கிடைக்கும் அது அப்படியே கிடைச்சிடும் அவங்களுக்கு மே மாசத்துல. அடுத்ததாக தனுசு. தனுசு ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்துல குரு கட்டத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் 40% பலன்களை பெறுகிறீர்கள். ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 40% பலன்கள் பணப்பலன்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆஞ்சநேயர் சன்னதியில சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்து வந்திருக்கீங்கன்னா அந்த குருவோட பலனை ஆஞ்சநேயர் கொடுக்குறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்திலே குரு உச்சம் பெறுகிறார். நல்ல பார்வை பெறுகிறீர்கள். 80% நற்பண்புகளையும் பெறுகிறீர்கள். அதே மாதிரி சனியோட பார்வையும் உங்களுக்கு இருக்கிறதுலே விருச்சிகம் மகரம் ரொம்ப டாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாரியம்மன் கோவில் சன்னதியில இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு செய்தீர்களானால் வெள்ளிக்கிழமை தோறும் இது உங்களுக்கு நல்ல விஷயம், இன்னும் டாப் கியர் நல்ல விஷயமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கும்பம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல சகட யோகம்னு சொல்லுவோம். 6ஆம் இடத்துல தான் சகட யோகம். ஒரு மாசம் மே மாசம் காசு இருக்கும், மறுபடியும் ஜூன் மாசத்துல பணம் குறையும், அப்புறம் ஜூலை மாசத்துல ரெட்டிப்பாகும், மறுபடியும் ஆகஸ்ட் மாசம் குறையும். இப்படி ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். சகட யோகம்னா மேலே போய் கீழே வருது, மேலே போய் கீழே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு இருக்கிறது. எப்போதும் சனி பகவான் இடத்துல அன்பு செலுத்தி சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் அர்ச்சனை செய்திகள் தீப வழிபாடு செய்திகளால் அந்த குரு கொடுக்க வேண்டியதை சனி கொடுப்பார். மீனராசியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 5ஆம் இடத்துல நல்ல பார்வை பெறக்கூடிய ஒரே ராசின்னு பார்த்தீங்கன்னா 90% நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசின்னு சொல்லலாம். படிப்பு இல்லாம அரியர்ஸ் வச்சவங்கலாம் நல்லா பாஸ் பண்ணுவாங்க. பணம் காசு ரொட்டேஷன் இல்லாதவங்க நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். மீனமும் கடலும் பார்த்து கொள்வதனால
ஓரளவுக்கு நல்ல பலன்களை பெறுகிறீர்கள். இவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதன்கிழமை தோறும் பெருமாள் சன்னதிக்கு வழிபாடு செய்யணும், தாயார் சன்னதியை வழிபாடு செய்யணும். இது இந்த மே மாதத்துக்கான பலன்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அடுத்து வரக்கூடிய எபிசோட்ல 96, 97, 98, 99, 100 இந்த எபிசோட்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது என்பதை தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன் நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஏப்ரல் மாத பலன்களை அடைந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நன்றி, நமஸ்காரம்.